ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நான் வந்து நம்புகிறேன். நியூ இயர்லாம் எப்படி போச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு சில பல கேள்விகள் இருக்குது. கண்டென்ட் மேலேயும் சரி, அதை போடுறவங்க மேலேயும் சரி, கொஞ்சம் கேள்விகள் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அது உங்களுக்கும் காமனாக இருக்கா, இல்லை நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்களும் கேளுங்க, பாருங்கள். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கும் ஒத்து போச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு செக்ஷன் இருக்குது, கமெண்ட்ன்றதை பற்றி ஒரு செக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, கண்டென்ட் போடுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பார் செட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்கல்ல, நான் எல்லாரையுமே சொல்லலை, சில பேரை சொல்கிறேன். யாரையுமே நான் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க அவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லலை, சரியா? நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் அப்படியே ஒரு ஜென்ரிக்காக போயிட வேண்டியதுதான். இந்த மாதிரி வந்து 21 வயசில் வந்து மில்லியனர் ஆகணும், காசு சம்பாதிக்கணும், ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் நான் வந்து பார்த்தேன். நீ பண்ண முடியலன்ற ஆதங்கத்தில் பேசுகிறேன்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க, ஓகேவா? நான் வந்து ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்த்தது. சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ட்ரேடிங் பண்ணுங்க, கிரிப்டோ பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதில் நாலேஜ் கிடையாது. ஸோ அதனால் நான் அதை வந்து அதெல்லாம் பண்ணால் வராது, அது வேஸ்ட்டு, இல்லை அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். பட் எனக்கு அது நாலேஜ் இல்லைன்றதுனால நான் அது உங்ககிட்ட எதுவும் சொல்லலை, ஓகேவா? என்ன மேட்டர்னா, 21 வயசுக்குள்ளே நீ வந்து ஒரு மில்லியனர் ஆயிரணுன்ற பாரை வந்து செட் பண்ணும்போது, இதை பார்க்குற சின்ன பசங்க, அதாவது இப்போ 12th முடிக்கிறவங்க 11th முடிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இதுக்கான வழி இருக்குது, அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், எதுக்கு நம்ம போய் இன்ஜினியரிங்லாம் படிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுதுல. பேட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது கூட எனக்கு சொல்லாமன்னு தெரில. கரெக்டான அதுக்குன்ட்டு ஒரு ப்ராப்பரான வே எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த 1 கிளிக்லேயே வந்து பணம் சம்பாதிக்கலாம், இல்லை சும்மா ஆடு பார்த்தே பணம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ட்ரேடிங் ஒரு சைடு இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து ஆடு பார்த்து ஏங்க யாராவது சும்மா இருக்கிறதுக்கு காசு தருவானா, அந்த மாதிரி தான் இருக்குது இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா. ஆடு பார்த்தா காசு தருவாங்கன்ட்டு அது நம்மளுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள்லாம் ஆயிருக்கு, முன்னாடி நிறைய சேனல்ஸ் போட்டு அடி நடிச்சிட்டாங்க அதெல்லாம். பட் இப்போ அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் நான் வந்து சொல்ல வரேன். இந்த 21 வயசில் வந்து மில்லியனர் ஆகுறது, இல்லை வந்து 30 வயசில் எல்லாமே வந்து அவ்வளோதான் லைஃபே செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரியான கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எப்படா வாழ்க்கையை வாழ்வீங்க நீங்கள்? 19 வயசில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எப்போ நீங்கள் பண்ணுவீங்க? ஃபுட்பால் ஆடுங்க, ஜாலியாக கிரிக்கெட் ஆடுங்க, இந்த மாதிரி வந்து ஏன் என்னையே பூமர் மாதிரி பேச வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. பட் இந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கேள்வி இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு 19 வயசுல ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு எதை பற்றியுமே கவலை இருக்காதுல்ல. ஒரு 20, 25 அந்த மாதிரி வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ரொம்ப வந்து எடுத்த உடனே வந்து பணம் தான் இல்லைன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது புரியறது தானே வந்து ஒரு லைஃப் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி தப்பாக இருக்கலாம். நீங்கள் அது வந்து உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போடுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருன்ட்டு இல்லை, நானே ஒரு எடுத்துக்காட்டு தான் அதுக்கு. என்னன்னா, நல்லா லாவிஷாக செலவு பண்ணுவேன், கேஜெட்ஸு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், சில இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து கட்டுப்படுத்தி தான் ஆகணும். பட் நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் கல்ச்சர் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு இல்லை. அதை பற்றியும் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. நான் மட்டும்தான் இல்லை, என்ன மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் அதிகமாக செலவு பண்ணுறீங்களா, இல்லை இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் செலவு தானே பார்த்துக்கலாம். யூபிஐ வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஸ்பெண்டிங் கல்ச்சருங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு போல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா கேஷ் கொடுக்கும்போது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒன்று கொடுக்குறீங்க, அது உங்ககிட்ட இருந்து போகுது அப்படின்ற சென்டிமெண்ட்லாம் இருக்கா, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா யூபிஐன்றது வந்து ஜஸ்ட் ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ல பெருசா எதுவுமே ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தாதோ அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா சும்மா போய் ஆக்சசரிஸ் வாங்குறது, ஷூ வாங்குறது, இல்லை புதுசாக ஏதாவது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்ததுன்னா வாங்குறது, தேவைக்குன்றதை விட இருக்குது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தை வந்து நெருங்கிட்டு இருக்காங்க. அது எதுல போய் முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இப்படிதான் இருக்காங்களா? இல்லை இப்போ நான் வந்து சில விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீமா ஒன்று வச்சிருப்பேன்ல. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும், ஐஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்களே சம்பாரிச்சு நீங்களே இஎம்ஐ கட்டுறீங்களோ இல்லை ஃபுல் கேஷ்ல எடுக்கிறீங்களோ, நீங்களே உங்களோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன்றதை வச்சுக்கோங்க. பட் நானுமே சில இடத்துல வந்து லாவிஷாக செலவு பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாமே கட்டுப்படுத்தணும். இது வந்து உங்களுக்கும் தோணி இருக்கா? இன்னைக்காவது யூபிஐ வந்ததுக்கப்புறம் செலவு கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணி இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இடம். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த கேங் வந்து லைக் போடுங்க, ஹூ ஆர் ஆல் வாட்சிங் இன் 2025 லைக் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறீங்க. ஸோ அதனால என்ன லாபம்? எதுவுமே இல்லை, உங்களுக்கு லைக் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து ஏன் போடுறாங்க? அப்புறம் வந்து அதுக்கு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து ஜேகே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை பிடிக்காம இருக்கிறதுனால அவங்களை அட்டாக் பண்ண போறாங்கன்னு ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மேல கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆனா உங்களுக்கு வந்து ஜேகேவை தான் தெரியும், அது இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து தெரியவே தெரியாது. அப்ப நீங்க ஜேகே வீடியோ பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? ஓகே ஜேகேவே சொல்லிட்டாரு, அப்ப இவன் வந்து மோசம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல. அப்படி கிடையாது. அவங்களோட கண்டென்ட்டையும் நீங்க போய் பார்க்கணும், ஜேகேவோட கருத்து என்னன்றதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அப்புறமா உங்க கருத்தை தான் நீங்க கமெண்ட்ஸ்ல அடிக்கணுமே தவிர்த்து ஜேகே சொன்னது அப்படியே எடுத்து கமெண்ட்ஸ்ல அடிச்சீங்கன்னா இது என்ன நியாயம்? ஏ2டிக்கும் அதே மாதிரி தான். அவர் ஒரு விஷயத்த பேசுறாருன்னா, இவர் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காரு, இவர் வந்து இந்த மாதிரி வந்து வேற மாதிரி
பண்ணியிருக்காரு, சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனை பதில் கேட்டு கமெண்ட் போடுறது நியாயமான ஒரு விஷயம். பட் ஏ டு டி சோல்ஜர்ஸ் அசம்பிள் ஹியர் இந்த மாதிரி வந்து ஏ டு டி போட்டு ஒன்று அடி நடிச்சிட்டாரு, அவ்வளோதான் நீ காலி, ஏ டு டி தான் கெத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு தனி நபர் மேலே நீங்கள் வந்து வெறுப்பை விதைக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரி ஓகே ஏ டு டி இதை சொன்னார், நீங்கள் என்ன பண்ணீங்க, இது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அப்போ அவர் சொன்னதும் நீங்கள் பண்ணதும் ஒன்று தானே, இதுக்கான பதில் நாங்கள் வந்து பார்க்குறவங்க என்ன லூஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களோட உரிமை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேட் கமெண்ட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல. ஸோ அதுவுமே எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருந்தது. நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் அக்காக்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா, அது வந்து என்னோட ஒரு இது கிடையாது. பட் நிறைய டோலர்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. வேற யாரும் நான் தான் டெம்ப்ளேட் தான் இங்கே வரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே சொல்கிறேன், ஓகேவா, அவங்க கண்டென்ட்ஸ் அது வேற மாதிரி சைட்ஸ், அண்ட் இந்த கண்டென்ட்ஸும் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த கண்டென்ட்டும் பாருங்க, எல்லா கண்டென்ட்டையும் பாருங்க, எல்லாமே வந்து நல்ல கண்டென்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவு உங்க சப்போர்ட் கொடுங்க. இந்த கேள்விகள்லாம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. இந்த ஸ்பெண்டிங் கல்ச்சர் வேணா கொஞ்சம் ஆஃப் டாப்பிக்காக இருக்கலாம், அது கேட்கணும்னு இருந்தேன். எந்த வீடியோவில் வந்து சொருகுறதுன்னு தெரியல, சரி இதிலே சொருகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் தான் அது. ஸோ மற்றபடி எதுவுமே பெருசாக இல்லை, சும்மா நிறைய ஒரு கேள்விகள் இருந்தது, அது உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு. போன வீடியோக்கெல்லாம் வியூஸே ஒழுங்காக போட, நான் வந்து கடையெல்லாம் வந்து விளாக் எடுத்து போட்டால் நல்லா வியூஸ் போகுது, ஏன் என்னோட ஒரிஜினல் கண்டென்ட்ஸை யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. அது போர் அடிக்குதா, இல்லை கண்டென்ட்டை மாற்றுப்பா, இல்லை எடிட்டிங் ஸ்டைலை மாற்றுப்பான்னு எதையாவது ஒன்று கமெண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸை வச்சுக்கோங்க, நல்லா என்கேஜ்மெண்ட்டாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எதுவுமே கிடையாது, ஜாலியாக இருக்கலாம். யூடியூப் வந்து முன்ன ஒரு காலத்தில் ஒரு அமைதி பூங்காவாக இருந்தது, இப்போ அங்கங்கே பிரளயம் வெடிச்சுக்கிருக்கு. முடிஞ்ச அளவு திரும்பி அதை பீஸ்ஃபுல் ஆக்குவோம். நல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, செம்ம சூப்பரான கண்டென்ட். நம்ம ஜேகேவோட கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு, போன தடவை படம்லாம் எடுத்து விட்டுருந்தாரு. அண்ட் சத்யாவுமே இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன், நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எஸ், யூடியூபை திருப்பி வந்து ஒரு அமைதி பூங்காவாக ஆக்குவோம், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். until then bye from yours randomly ஸ்ரீராம். உங்க போய் பழைய வீடியோலாம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பை.